ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நட்சத்திரா சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஃபீடிங் சேர் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. 6 in 1 டைப்பில் 6 in 1 மாடலில் வந்துட்டு ஃபீடிங் சேர் வந்து பார்த்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஃபீடிங் சேர் பார்த்தீங்கன்னா பேபிஸ்க்கு வந்து நிறையா காஸ்ட் வெரைட்டியில் நிறைய டிசைன்ஸ்லலாம் இருக்குது. உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வாங்கியிருக்க சேர் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது, இதனோட யூசேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதனோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் 3000 ரேஞ்சில் பார்த்துருந்தேன். அதை விட அவ்வளோ காஸ்ட்டு தேவையா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் சரி 1000 ருபீஸ்க்குள்ளே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீடிங் சேர் வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அதாவது 6 யூசஸ், அதாவது 6 மல்டி பர்பஸ் யூஸ் மாதிரி தான். நீங்கள் வந்து கார் சீட்ராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்விங் மாடல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், பேபிஸ் அதை வச்சு பாத்தும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பேக்கேஜிங் வந்துட்டு ஓகே, நல்லா தான் வந்துருந்துச்சு. நல்லா ஸ்ட்ராங்காகவே பேக் பண்ணியிருந்தாங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த கார்ட்போர்ட் கவருக்குள்ளே இன்னொரு பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு சேரோட கார்ட்போர்டு பாக்ஸு. அதுக்கு மேலே சேஃப்டி பர்பஸ்க்கு இன்னொரு பாக்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஃபீடிங் சேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து பூஸ்டர் சீட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு சேரில் உட்காந்து ஃபேமிலியாக சாப்பிட்றீங்க அப்படின்னா பேபிஸையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கூட உட்கார வச்சு சாப்பிட்றதுக்கு சேரில் வந்து இதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த பார்சலோட ஒரு தேங்க்ஸ் நோட்டாக அனுப்பிச்சிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீடிங் பூஸ்டர் சீட் கம் ஸ்விங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அதாவது பூஸ்டர் சீட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்விங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மல்டி பர்பஸ் தான். இதில் வந்து நிறையா வார்னிங் இருக்குது. அதாவது நீங்கள் எந்த டைம்லலாம் யூஸ் பண்ணணும், இதில் உட்கார வச்சுட்டு பேபிஸை வச்சுட்டு நம்ம பாட்டில் போகலாமா, ஆக்சுவலி இதில் உட்கார வச்சுட்டு இருந்தாலுமே நம்மளோட அடல்ட்டோட விஷனில் தான் இருக்கணும், சூப்பர்விஷனில் தான் பேபிஸ் வந்து இருக்கணும். ஸ்விங்காக யூஸ் பண்ணிக்கலாம், நான் சொன்ன மாதிரி கார் சீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், பேபி சீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இப்போ ஃபீடிங் இது இருக்கு இல்லையா, அந்த ட்ரே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் 3 சைஸில். அவங்க பெரியவங்களானாலும் நம்ம உட்காந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா பெருசாக தான் இருந்துச்சு. அது டிபெண்ட் ஆன் ஒவ்வொரு சைல்டு அவங்களோட க்ரோத்தை பொறுத்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் வெளியே போனீங்கனாலும் ஈஸியாக கேரி பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப பெரிய சேராக நம்ம வாங்கணும் அப்படின்னா கஷ்டம். ஓவரால் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1700 ருபீஸ் வருது. நம்ம வந்து இது வந்து ஆஃபரில் வந்து 1000 ருபீஸ்க்குள்ளே தான் எனக்கு 995ன்னு நினைக்கிறேன், அந்த ரேஞ்சில் தான் வாங்கினேன். இதில் வந்து 2 இயர்ஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான், யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம பேபிஸ் வந்து நார்மலாக உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் சப்போர்ட்டோட பேபிஸ் கம்ஃபர்டபுளாக உட்காராங்க அப்படின்னா நீங்கள் இந்த சேரை வாங்கி அவங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணும்போது இதில் உட்கார வச்சு ஃபீட் பண்ணி பழக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்துட்டு அந்த பழக்கத்துக்கே வந்துப்பாங்க. மேக்ஸிமம் நீங்கள் பேபிஸை வந்து ஃபீட் பண்ணும்போது வேறு என்ன சொல்கிறது, ஃபோன் காமிச்சிட்டோ இல்லை வேறு ஏதாவது விளையாட்டு காமிச்சிட்டு அந்த மாதிரிலாம் ஃபீட் பண்ணவே பண்ணாதீங்க. அவங்கள வந்து குக் பண்ணும்போதும் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்துட்டு அந்த குக்கிங் இதுலேயும் இன்வால்வ் ஆகிற மாதிரி, தட் மீன்ஸ் நீங்கள் அவங்களுக்கு வந்து காமிச்சிக்கிட்டே குழந்தையிலேருந்தே எப்படி குக் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சிக்கிட்டு கொஞ்சம் பெருசானாலுமே நம்ம குக் பண்ணும்போது அவங்கள கூட வச்சுட்டே குக் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒவ்வொரு ஃபுட்லேயுமே இன்ட்ரெஸ்ட் வரும். அதே மாதிரி சாப்பிடும் போதுமே முடிஞ்ச அளவுக்கு ஸ்பூன் யூஸ் பண்ணாமல் அவங்கள வந்து கையில் எடுத்து சாப்பிட சொல்லுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஃபுட்டோட டெக்ஸ்சர் அது எப்படி இருக்கும், கையில் சாப்பிட்டா தான் அவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே அவங்களுக்கு பழக்கமாகவும் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே வந்துட்டு நீங்கள் ஃபீட் பண்ணுறது இல்லாமல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்துமே ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணுறோம் இல்லையா பேபிஸ்க்கு, எப்போது 7th மந்த்லேருந்து ஃபீட் பண்ணலாம். 6th மந்த் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் பேபிஸ்க்கு வந்து நம்ம சாலிட் ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ அந்த டைம்லேருந்தே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு பவுல் வச்சு ஃபுட்டை வந்து வச்சிடணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி நம்ம ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்விங் கயிறு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓகேவாக இருந்துச்சு. குவாலிட்டி வந்துட்டு ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. பட்டு நீங்கள் உங்களுக்கு எப்படி டெலிவரி ஆகுதோ அதை பொறுத்து மேபி சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஸ்விங் வந்துட்டு கொஞ்சம் ஒழுங்காக இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் வேறு ஒன்று வாங்கிக்கலாம், வெளியில் ஏதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கலான் இருக்கேன். மேக்ஸிமம் இந்த நீங்கள் ஸ்விங்கில் போடும்போது எப்பயுமே பேபிஸ்க்கு வந்து தொட்டல் கட்டினாலும் சரி, இந்த மாதிரி ஸ்விங் ஷேரில் உட்கார வச்சாலும் சரி, கீழால் இருக்க மாதிரி உட்கார வைங்க. டக்குன்னு அவங்க இறங்கிக்கிற மாதிரியோ இல்லை டக்குன்னு கீழே விழுந்தால் கூட அடிப்படாத மாதிரி ஓரளவுக்கு கீழால் இருக்கணும். ரொம்ப ஹைட்டாலாம் ஸ்விங்கை மாட்ட வேண்டாம், நம்ம சேஃப்டி பர்பஸ்க்கு தான். இதில் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துட்டு நம்ம அசெம்பிள் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமான அசெம்பிள்லாம் கிடையாது, ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதில் வந்துட்டு உங்களுக்கு
உள்ளே வந்துட்டு நல்லா ஃபிட் பண்ணி அழுத்தி விட்டு ஒரு ஹோல் மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து நீங்கள் நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே லாக் பண்ணினீங்க அப்படின்னா ஈஸியாக லாக் ஆகிக்கும். உங்களுக்கு அது நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இதில் வந்து பெல்ட்டும் இருந்துச்சு. ஸ்விங் மாட்டுறதுக்கான ஹூக்கும் 4 சைடும் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்லா டைட்டாக ஃபிட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா டைட்டாகவே இருக்குது. ஈஸியாலாம் பேபிஸ் இழுத்தாலாம் வந்து உங்களுக்கு வராது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெல்ட் டைப்பு கொடுத்துருந்தாங்க. பட் இது சூப்பர் குவாலிட்டியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 1000 ருபீஸ்க்கு என்னவோ அவ்வளோதான். 5 ஸ்டாருக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 4 ஸ்டார் அந்த அளவுக்கு தான் கொடுக்க முடியும். 5 அவுட் ஆஃப் 5 வந்து கொடுக்க முடியாது. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது பேபிஸ்க்கு வந்து நம்ம வந்து ட்ரைனிங் தான் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ 1 to 2 இயர்ஸ் வரைக்கும் இதில் உட்கார வச்சு அவங்கள ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு மேலே நம்ம கீழேயே அவங்கள தாராளமாக சமணங்கள் போட்டு உட்கார வச்சு ஒரே இடத்துல உட்கார வச்சு அவங்கள ஃபீட் பண்ணி இது பண்ணலாம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் தான் அவங்க வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் போவாங்க. ஓரளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க பாட்டை உட்காந்த இடத்துலேருந்து சாப்பிடுவாங்க. இதெல்லாம் பண்ணணுமா, நம்மளே ஊட்டுனா எலியெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஊட்டலாம்ல அப்படின்னலாம் சொல்லுவீங்க. கரெக்டு தான். பட்டு இந்த மாதிரி இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம இல்லைனாலும் நம்ம பேரண்ட்ஸோ இல்லை மதர் இன்லா ஃபாதர் இன்லா அவங்க யாரோ ஒருத்தர் நம்ம இல்லைனாலுமே அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் இதில் உட்கார வச்சு ஈஸியாக அவங்க வந்து ஃபீட் பண்ண முடியும் குழந்தைங்களுக்கு. ஒரு டிசிப்ளினாக நம்ம என்ன டிசிப்ளினான்னு சொல்ல முடியாது, நம்ம கொஞ்சம் நீட்டாக வளர்த்தலான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சின்னதுலேருந்தே எல்லாமே கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நமக்கும் அவங்கள வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அவங்கள தூக்கிட்டு கையிலேயே வச்சுக்கிட்டே ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சேரெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா பூஸ்டர் சீட் மாதிரி வச்சுக்கலாம்னு சொன்னேன் இல்லையா. இந்த சேரை வந்து அப்படியே அந்த சேரில் வச்சுட்டு பின்னாடி போச்சு சேரை சுற்றி வந்து நம்ம இருக்க பெரியவங்க உட்கார சேரை சுற்றி வந்து இது பண்ணிக்கலாம். அதேமாரி கீழே வந்துட்டு எடுத்து லாக் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணாலுமே பேபிஸ் என்ன பண்ணாலுமே இந்த சேர் வந்துட்டு உங்களுக்கு வந்து மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த சொன்ன மாதிரி ஃபீடிங் பிளேட்டையுமே 3 சைஸ் காமிச்சாலையா அந்த மாதிரி நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த 4 ஹூக்லேயுமே நீங்கள் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஹூக்கை வந்து மாட்டி இல்லை 4 ஹோல்ஸ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் நல்லா வந்துட்டு அந்த ஸ்விங்கோட ஹூக் ஒவ்வொன்றையும் வந்து நல்லா மாட்டி கொஞ்சம் என்ன சொல்கிறது தொங்க விட்டுக்கலாம். 2 இயர்ஸ் வரைக்கும் தாராளமாக அந்த ஸ்விங் தாங்கும், பயப்படவே வேண்டியதில்லை. அதாவது அந்த கயிறு தாங்கும். அதுக்கு மேலே வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேபிஸோட வெயிட்டை பொறுத்து ப்ளஸ் வந்துட்டு இதுலேயே வந்து எவ்வளோ கேஜிஸ் வெயிட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 25 கேஜிஸ் வரைக்கும் பேபிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட்டு ப்ராடக்ட் குவாலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை பொறுத்து கொஞ்சம் வேரி ஆகும். 25 வரைக்கும் இதில் நம்ம பேபிஸ் உட்கார வைக்க முடியுமான்னு தெரியல. 20 கேஜி வரைக்கும் வரைக்கும் உட்கார வைக்கலாம். அதுக்கு மேலே உட்கார வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து உட்கார வைங்க, தாங்குதா என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, ப்ராடக்ட் வந்து 1000 ருபீஸ்க்கு ஓகே தான், ஒர்த்து பை தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓவராலாக பார்க்கும்போதுட்டு இந்த ப்ராடக்ட்டும் நீங்கள் வாங்கலாம். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு என்ன சொல்கிறது லாங் சேர் மாதிரி ஃபீடிங் சேர் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே நான் அந்த மாதிரி லாங் சேர் மாதிரி இருக்குது நிறைய மாடல்ஸு. நான் அதில் வந்துட்டு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரிவ்யூஸ் நல்லா இருக்கிறதா பார்த்து ஃப்ளிப்கார்ட்லேயே பார்த்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை போய் பை பண்ணிக்கலாம். நான் வாங்கின ப்ராடக்ட் வந்துட்டு இது வந்து ஓகே, சூப்பர். நம்ம ட்ரெயின் பண்ணுறதுக்கு பேபிஸ் ட்ரெயின் பண்ணுறதுக்கு இந்த சேரை என்னை பொறுத்த வரைக்கும் போதும். ஓவராலாக இந்த ப்ராடக்ட் குவாலிட்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓகே. நான் சொன்னாலே ஒரு ஸ்விங்கோட ஹூக் மட்டும் கொஞ்சம் துரு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு அது இதுதான். மற்றபடி ஓகே, வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இது வந்து நீங்கள் குளிக்கும்போது பேபிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு மல்டி யூஸ். இப்போ ஒரு என்னது அந்த டப்பு மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பேபிஸ்க்கு வாங்கி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க வந்து இப்போ வந்து கவுள ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கவுழ்ந்தனால அவங்க அந்த டப்பில் வந்து உட்காந்துருக்கவே மாட்டேங்கிறாங்க, படுத்துருக்கவே மாட்டுறாங்க, டேர்ன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சேர் இருந்துச்சுன்னா நம்ம இதை வச்சும் அவங்களுக்கு வந்து பாத் பண்ணிக்கலாம். ஓவரால் அந்த ப்ராடக்ட் வந்து ஓகே தான். இந்த மாதிரி வேறு ஏதாவது பேபி ப்ராடக்ட்ஸ் வாங்கி நான் ரிவ்யூ பண்ணனாலும் மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதனோட பை லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம வீடியோவில் வந்து சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேபிஸ் ரிலேட்டடான வீடியோஸ், அதே மாதிரி நியூமா மெமரிஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். மல்டி யூஸ் என்னென்னலாம் மல்டி சேனல் மாதிரி தான். மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ப்ரோட்டீன் பவுடர்ஸ் இந்த மாதிரி நிறையா போட்டிருக்கோம். நீங்கள் போய் பாருங்கள், ஒவ்வொரு வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ரிவ்யூ பண்ணி போடணுன்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. ஸோ தட் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்
அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதனோட பை லிங்க்கும் கொடுக்குறேன், ஹைட்டாக இருக்க சேரோட பை லிங்க்கும் கொடுக்குறேன். மறக்காமல் போய் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பை பண்ணிக்கோங்க.